ஸ்டேட் பாய் வாக்ஸில் எல்லாருக்கும் கேஸ் இன்னைக்கு ஒய்ஃபோட பெரிய அக்கா வந்திருந்தாங்க. ஸோ ஒய்ஃப் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒய்ஃபோட அக்கா பசங்களாம் கூட்டி நம்ம கரையனையும் கூட்டின்னு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் கிளம்பிட்டோம் சின்ன வேலை விஷயமா. ஸோ வேலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா காலையில் இந்த சன்ரைஸோட இந்த ஏரியா பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலிங் இருந்தது. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானி ஸ்டைலில் வந்து ரெடி ஆகியிருந்தாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு வந்து நம்ம சின்ன தாத்தா வீட்டில் ஃபங்க்ஷன் சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா லேட் பண்ணாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சித்தப்பா மாமனார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சித்தப்பாக்கோ சித்திக்கோ குழந்தை வந்து 7 மாதம் ஆயிடுச்சு. ஸோ திரும்பி வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு தான் அனுப்புவாங்க எங்கள் ஊர்லனா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஃபேமிலியோட எல்லாரும். ஸோ சூப்பராக எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா மோள தாளத்தோட எங்களுக்கு வெல்கம்னா குத்ததுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா மச்சா கூட எங்கேஜ்மெண்ட் 2 ஃபங்க்ஷனும் ஒன்றா வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷனில் உட்காந்ததுக்கப்புறம் நானும் கரண் ஒய்ஃப் மட்டும் சின்ன தாத்தா கூட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரண் உடம்பு சரியில்லைனால ஃபங்க்ஷன் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு ½ ஹவரில் பார்த்தீங்கன்னா நானும் ஒய்ஃப் கரண் வந்து வீட்டுல ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் என் சின்ன சித்தி பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு ராஜஸ்தான் டிஷ்ஷான கங்கேடா சப்பாத்தி சாப்பிட்டுன்னு இருக்கேன்னு சொன்னாங்க. நானும் டேஸ்ட் பண்ணி காத்தேன் கைஸ், வேற லெவலில் இருந்தது. ஸோ சாப்பிட்டுன்னு விளாக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.